ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். இதோ கடந்த 4 மாதம் நம்மை கர்த்தர் நடத்தியிருக்கிறார். இந்த 5வது மாதத்திலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற தருணத்தை கொடுத்தார். இந்த மாதமும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த போது ஒரு வசனத்தை கொடுத்தார். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளிடுவார். அல்லேலூயா! ஆண்டவர் மழையை கட்டளிடணும். உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளோ உஷ்ணங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்ருக்குறோம். மழை இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் இந்த வசனத்தின்படி இந்த மாதம் நம்ம மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லி பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நிறைய இந்த உலக ஜனங்கள்லாம் எதோ பலியிடுறாங்க, மழை வேண்டி என்னென்னமோ டான்ஸ் ஆடி இதெல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனாலும் நம்ம தேவ பிள்ளைகள் மழை வேணும்னா கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா அவர் தான் கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டிடுவார். ஆண்டவர் மழையை கொடுக்குறார். அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட வறட்சியாக இருக்கலாம், பூமிக்குரிய உங்கள் வாழ்க்கையில் கூட வறட்சியாக இருக்கலாம். அதை கூட ஆண்டவர் அந்த மழையை கூட ஆசீர்வாத மழையும் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். எத்தனையோ குடும்பங்களில் இன்னும் அந்த வறட்சி இருக்கிறது. ஆக இந்த மாதம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். உலகத்துக்காக நம்ம இந்த மழைக்காகவும் கேட்கணும். அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி நீங்கும்படி இந்த ஆசீர்வாத மழையை எங்கள் வாழ்க்கையில் பெய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏனென்றால் ஆண்டவர் தான் மழைக்கு எல்லா காரியத்தையும் திட்டம் போடுகிறார். யோபு 28ஆம் அதிகாரம் 26 வரை சொல்லித்தது: மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோடைய கூடிய மின்னலுக்கு வழியும் ஏற்படுத்துகிறார். ஆண்டவர் ஒருவர் தான் மழைக்கான திட்டத்தை ஏற்படுத்துகிற அவர் தான். மற்ற வீணான தெய்வங்களெல்லாம் சும்மா வெறும் தெய்வங்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், திட்டத்தையும் மின்னல்களையும் உண்டாக்கி மழையை ஏற்பாடு பண்ணுறது அவர் தான். ஏனென்றால் அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லணும், அவர் கட்டளையிடணும். ஆகவே அதுக்காக இந்த மாதம் நம்ம வேண்டிக்கொள்வோம். பூமிக்குரிய அந்த மழைக்காகவும் வேண்டிக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் வறட்சி நீங்கிறதுக்காக ஆவிக்குரிய மழைக்காகவும் வேண்டிக் கொள்ளும்போது ஆண்டவர் மழையை கட்டளையிட வரிசிக்க பண்ண அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.